friends, welcome to Meena's Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ட்ரெடிஷனல் டிஃபன் ரெசிபி சியாலி. சியாலிக்கு வந்து இன்னொரு பழைய பேரும் இருக்கு, சியாலங்கரி அப்படின்ட்டு. இது முக்கியமாக வந்து பிராமின் கம்யூனிட்டியில் செய்வாங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. இது நான் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனாருடைய அக்கா. அவங்க பேர் சுவச்சலா. அவங்க வந்து இப்போ நம்ம கூட இல்லை. அவங்க இறந்து போகும்போது அவங்களுக்கு 92 years. மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். நிறைய சமைப்பாங்க, ருசியாக சமைப்பாங்க, பக்குவமாக சமைப்பாங்க, சிஸ்டமேட்டிக்காக சமைப்பாங்க. அவங்க கிட்டேருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். முக்கியமாக இந்த ரெசிபி வந்து மெனக்கட்டு நான் கற்றுக்கிட்ட காரணம் வந்து எங்கள் மாமனாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு ரெசிபி இது. இப்போ அவங்க கூட நம்ம கூட அவங்க இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அடிக்கடி அவருக்கு சமைச்சு நான் குடிக்கும்போது அக்கா செஞ்ச மாதிரியே இருக்குமா அப்படின்ட்டு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஹை ப்ரோட்டீன் ரெசிபி, ஏகப்பட்ட பருப்பு இருக்குது, கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி சியாலி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். சியாலி செய்ய தேவையான பொருட்கள்: 1.5 கப்பு கடலைப்பருப்பு, 1.5 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 2 லார்ஜ் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினது, ஒரு எலுமிச்சை சைஸ் புளி வந்து நல்லா கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு கருவேப்பிலை அண்ட் 1 டீஸ்பூன் வெல்லம். தாளிக்க தேவையான விஷயங்கள்: 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, 2 காஞ்ச மிளகா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு எண்ணெய் அண்ட் தேவையான அளவு உப்பு. அண்ட் இந்த சாம்பார் பொடி வந்து யூஸ்வலாக சியாலி செய்யும்போது நான் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி வச்சுப்பேன். இது நேற்று செஞ்ச சாம்பார் பொடி, ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறதுனால வீட்டில் இருக்கிறது அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் இந்த ஐ கார்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லிங்க் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இது எப்படி வீட்டில் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி சியாலி ட்ரெடிஷ்னல் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு அண்ட் பாசிப்பருப்பு வந்து மூணுமே ஒன்றா ஒரு பவுலில் சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 hours வந்து நல்ல சோக் ஆயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கிள்ளு விழுகிற அளவுக்கு வந்து நல்ல சோக் ஆகணும். ஸோ சோக் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம குறைன்னு அடமாவு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அடமாவு பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கும் போது அரைக்க எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சா போதும். ஏன்னா ரொம்ப நீர்க்க இருந்ததுன்னா இது வந்து நம்ம ஆவியில் வந்து வேக வச்சு இட்லி மாதிரி ஆவியில் வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ நிறைய தண்ணி இருந்ததுன்னா அப்புறமா நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்காது டெக்ஸ்டரு. ஸோ நம்ம வந்து மசால் வடைக்கு எப்படி அரைப்போமோ அந்த பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்பு வந்து இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். மசால் வடைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி குறைன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கு வந்து இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு வந்து இப்போது கலந்து முடிச்சாச்சு. அடுத்தது வந்து இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற தட்டு, நம்ம ஆவியில் வேக வைக்கிறதுக்காக நம்ம வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து ஒரு சின்ன நாப்கினை வந்து நான் ஈரம் செஞ்சுட்டு இதுக்கு பொருத்தமாக இருக்கிற சைஸை மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த மிக்சரை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஓவர் திக்காக வேணால் பண்ண வேண்டாம். நம்ம வேணால் 2 பேட்சஸாக வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா உள்வரைக்கும் வந்து நல்ல ஸ்டீம் ஆகாது. ஸோ உங்கள் குவான்டிட்டியை பார்த்துட்டு ஒரு பேட்சில் கொள்ளுமா இல்லை 2 பேட்சஸில் வைக்கணுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி ஃப்ளாட்டன் பண்ணிட்டோம்னா அப்புறம் ஏர் வந்து அதில் லாக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் கொஞ்சம் போரஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா சமமாக வந்து ஸ்டீம் ஆகும். ஸோ இந்த குவான்டிட்டியை வந்து நான் 2 பேட்சஸாக வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி ஸ்டீம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு அகலமான பேனில் வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த மிக்சரை இது மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குறைஞ்சது வந்து 7லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஆல்மோஸ்ட் 10 minutes முடிஞ்சாச்சு பாருங்கள், நல்லபடியாக வெந்தாச்சு. இது வந்து இப்போ நம்ம இறக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் இதுலேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இப்போ நல்லா இது ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறட்டும். ஸோ நம்மளுடைய பருப்பு மிக்சர் வந்து இப்போ நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறியாச்சு. ஒரு பிளேட்டில் வந்து இப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இப்படி கேர்ஃபுல்லாக இந்த நாப்கினை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது இது வந்து சின்ன சின்ன ஸ்கொயர் பிட்ஸாக கட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ இது கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து இது எப்படி தாளிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணியாச்சு. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலையை கட் பண்ணி போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு செவந்தாச்சு. அடுத்தது வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம். இதுக்கு வெங்காயம் வந்து அதிகமாக போட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் வந்து நல்லா வறுபடட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு. லைட் ப்ரௌனிங் வந்தால் போதும். ரொம்ப ஓவராக வந்து டார்க் ப்ரௌன் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது மஞ்சள் தூள், புளி கரைசல், வெல்லம். புளி கரைசல் வந்து கொஞ்சம் திக்காக சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டிஷ்க்கு வந்து பொருத்தமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நீர்க்க இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கன்சிஸ்டன்சி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பொடி மாசுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். ஒரு மாதிரி உப்மா கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ அதனால் வந்து புளி கரைசலை வந்து கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க. புளியோட பச்சை வாசனை போகட்டும், வெல்லம் கரையட்டும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அண்ட் இந்த அளவுக்கு ஈரத்தன்மை கூட இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் சுருளை வதங்கட்டும். ஸோ இப்போ நம்ம புளி கரைசல் வந்து நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சாம்பார் பவுடர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்பார் பவுடர் வந்து இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக வறுத்து நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல கமகமன்னு வாசமாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம். நம்ம அந்த பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு தேவையான அளவு உப்பு இருக்குது. இப்போது இந்த மிக்சருக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பருப்பு பீசஸை சேர்க்கும்போது சமமாக கிளற முடியும். அடுத்து நம்ம இந்த கட் பண்ணி வச்ச பருப்பு பீசஸை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பருப்பு பீசஸ் வந்து உடையும். தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அதனால தான் நம்ம முதல்லையே வந்து பொடி செஞ்சிடாமல் பீசஸாக வந்து கட் பண்ணுது. இந்த மாதிரி கிளறும் போது வந்து இந்த பீசஸ் வந்து கொஞ்சம் ஹாஃப் சைஸ் ஆகும். அதுவும் வந்து அந்த டெக்ஸ்டர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாமே வந்து இந்த பருப்புக்குள்ளே இறங்கணும். ஃப்ளேம் வந்து சிம்மரில் வச்சுக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த உப்மா கன்சிஸ்டன்சி மாதிரி சுக்கா மாதிரியும் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணலாம். இன்கேஸ் உப்போ காரமோ தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் ஆட் பண்ணி கிளற விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா நல்லபடியாக வந்து அந்த உப்பு காரம் புளிப்பு வந்து அந்த பருப்புக்குள்ளே வந்து நல்லா பெனிட்ரேட் ஆகும். நல்ல ஒரு ஹெவியான ஒரு ஸ்நாக் அப்படின்ட்டு சொல்லலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம சிம்மரில் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அப்போ தான் வந்து அந்த ஆவி வந்து நல்லா இறங்கி அந்த ஸ்பைசஸ் வந்து இந்த பருப்புக்குள்ளே நல்லா இறங்கும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஸோ ஒரு 2 மினிட்ஸாக நம்ம சியாலி வந்து க்ளோஸ்லேயே இருந்தது. இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், கொஞ்சம் ஜூஸியாக இருக்குது. அட் த சேம் டைம் நல்ல பொலன்ட்டும் இருக்குது. உங்களுக்கு இன்கேஸ் எப்போயாவது நீங்கள் ட்ரையாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 2 தண்ணி தெளிச்சிக்கலாம், தப்பில்லை. பிகாஸ் டேஸ்ட் வந்து இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் இல்லையா. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ட்ரையாக ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளித்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். திரும்ப ஜூஸி ஆகிடும். ஸோ ஃபைனலி பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். நான் இன்க்ரீடியன்ஸில் கொத்தமல்லி சொல்லலை, ஆனால் இப்போ சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், our dish is ready. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன்.
இது வந்து நல்ல சுட சுட சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் ஆறுனா கூட நீங்கள் திரும்பவும் லைட்டாக ரீஹீட் பண்ணிவிட்டு, அதாவது கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு ரீஹீட் பண்ணி சாப்பிடுங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து மொதல் நாள் சாப்பிட்றத விட இன்கேஸ் எக்ஸஸாக இருக்கும்போது நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுப்போம் இல்லையா, அடுத்த நாள் சாப்பிடும்போது இன்னுமே ருசியாக இருக்கும். ஏன்னா அந்த உப்பு காரம் புளிப்பு வந்து அந்த பருப்புக்குள்ளே அவ்வளோ அழகாக இறங்கியிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ our Siyaali is ready. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் டிஃபன் ரெசிபி சியாலி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. நிறைய பருப்பு இன்வால்வ்டாக இருக்கிறதுனால உப்பு காரம் புளிப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஜோராக இருந்தால் இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.